ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த சத்திய மார்க்கத்தை சமூகத்தில் போதித்து வந்த நபிமார்கள், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்தவர்கள், இன்றளவிலும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். பாசத்திற்குரிய சகோதரர்களே, அற்புதமான ஒரு மாதத்தில் கடைசி 10 நாட்களை அடைந்து அதில் இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் என்பது மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குர்ஆனும் சுன்னாவும் இந்த 10 நாட்கள் குறித்து பெரிதளவிலே நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்லித் தருகின்றன. இந்த 10 நாட்களிலே நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள், இந்த சஃப சரி பண்ணுங்க, அப்படி முன்னாடி இந்த 10 நாட்களிலே நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் உண்மையிலேயே 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல் குர்ஆன் போதிக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். அன்பான சகோதரர்களே, இந்த 10 நாட்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த 10 நாட்களிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். பொதுவாக லைலத்துல் கத்ர் என்பது நம்முடைய சமூகத்தில் 27வது இரவு தான் என்கின்ற ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆனாலும் பெருமானாருடைய ஹதீசுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், எப்பெல்லாம் அதை தேட சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளிலே 21, 23, 25, 27, 29 இதற்கு இந்த நாட்களிலே தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கட்டளை இடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது 10 நாட்களையுமே உயிரோட்டமாக கழித்தார்கள். நம்ம இன்றைய கால சூழல்ல வியாபாரம், படிப்பு, குடும்பம், இதுல நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப உள்ள ஆழ்ந்து போய் இருக்கிறோம். அப்ப இந்த சூழல்ல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த 10 நாட்களை நாம உயிரோட்டமாக மாற்றுவது என்பது ஒரு சவாலான விஷயம்தான். நம்ம வியாபாரங்களுக்கு மத்தியில, படிப்புகளுக்கு மத்தியில, நாம செய்யக்கூடிய வேலைகளுக்கு மத்தியில இந்த 10 நாட்களை நாம் எப்படி உயிரோட்டமாக ஆக்குவது, அதுதான் இன்றைய தலைப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு செய்திகளை இந்த நாட்களை குறித்து நமக்கு மேன்மைப்படுத்தி பேசக்கூடிய இந்த சமயத்தில் நாம ஒரு சவாலை சந்திக்கின்றோம். இன்றைய கால சூழல் இந்த 10 நாட்களை அடைவதிலே நமக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு சவாலாக இருக்கிறது. அப்ப நம்ம எப்படி இதை அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், முன்னக்கூட்டியே பிளான் பண்ண வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். ஏன் இந்த 10 நாட்கள் அவ்வளவு பாக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, யார் நன்மையை எதிர்பார்த்தும் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே
அன்றைய இரவிலே நின்று வணங்குகிறாரோ, அந்த கடைசி 10 நாட்கள்ல நின்று வணங்குகிறாரோ, அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கிறார்கள். ரமலானுடைய பிரதானமான நோக்கமே, பல்வேறு நோக்கங்கள் ரமலானுக்கு கற்பிக்கப்பட்டாலும் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லிக் கொடுத்தாலும் பிரதானமான அடிப்படையான நோக்கம் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதுதான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லைலத்துல் கத்ரை நீங்கள் அடைந்து விட்டால், நன்மையை எதிர்பார்த்து நன்மையை நாடி நீங்கள் அந்த இரவிலே நின்று தொழுது விட்டால், ஈமானோடு தொழுது விட்டால், உங்களுக்கு முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்கின்ற கூடுதல் கிரெடிட்டை என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ருக்கு கொடுக்கறாங்க. குர்ஆன் ஒரு சிறப்பு சொல்லுது, அதை நம்ம பார்க்க போறோம். அப்போ இப்படி ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளில் நம்ம கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு நேரத்தை அல்லாஹ் அதில் வைத்திருக்கிறான், நாளை அதில் வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த நாளை அடைந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியாது அந்த நாள் எதுன்னு. 27 எல்லாம் சொல்லப்படக்கூடிய தகவல் தான். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, 27வது இரவு அப்படின்னு சொல்லல. ஒற்றைப்படை இரவுல தேட சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஒற்றைப்படை இரவுல தேடுதாங்க. ஆனாலும் கூட 10 நாட்களை உயிரோட்டமாக வைத்திருக்கிறார்கள். நீங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்றால், அந்த 10 நாட்களையும் போய் இழ்திகாஃப் இருப்பாங்க. எங்க? அல்லாஹ்வுடைய ஆலயத்துல போய் பள்ளிவாசலிலே இழ்திகாஃப் இருப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஒற்றைப்படை இரவை செலக்ட் பண்ணி தானே இழ்திகாஃப் இருந்திருக்கணும். அப்படி இருக்கல, தேட சொல்றாங்க. நம்ம கால சூழல் இப்படி மாறும் என்கின்ற அந்த இதை புரிந்து கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், அந்த நிலையை உணர்ந்து கொண்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒற்றைப்படை இரவிலே நீங்கள் தேடுங்கள் என்கிறார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? கடைசி 10 நாட்களும் இழ்திகாஃப் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 நாட்கள் வந்துவிட்டால் அவர்கள் பள்ளிவாசலிலே தங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நிறைய பள்ளிவாசல்களிலே இழ்திகாஃப் என்கின்ற பழக்கம் கூட இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. நாம தான் அதை உயிர்ப்பிக்கணும். நாம தான் என்ன செய்யணும்? அது செய்யணும். முதல்ல ஆரம்பத்துல 1 நாள் 2 நாட்கள் இருந்து பழகிவிட்டு 10 நாட்கள் அந்த சுன்னத்தான நடைமுறையை கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும்? நியத்து செய்யணும். அது செய்யறதுக்கு ஜமாத்துகளும் என்ன செய்யணும்? அந்த இழ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுக்கான இடங்களை ஒதுக்கி கொடுக்க வேண்டும். இது கண்டிப்பா செய்யப்பட வேண்டியது. பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல்ல கூடாரங்களா அமைக்கப்பட்டு இருக்கும் கடைசி 10 நாட்கள்ல. இப்ப நாளைக்கு இந்த மாதம் 29 நோம்புன்னு வைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க? கடைசி 10 நாட்களை செலக்ட் பண்ணி 20வது நோம்பிலேயே ஃபஜ்ர்ல இழ்திகாஃபுக்கு போறாங்க. பெருநாள் அன்னைக்கு ஃபஜ்ர்ல தான் என்ன செய்யறாங்க? இழ்திகாஃப்ல இருந்து வெளியே வராங்க. 30 நோம்புனா 21வது நோன்பு அன்று காலையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இழ்திகாஃபுக்குள்ள போறாங்க. இமாம் முஸ்லிம் அவங்க பதிவு செய்யறாங்க ஹதீஸ்ல இந்த செய்தியை. இழ்திகாஃபுக்கு போகக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தினத்தன்று 30 நோன்புகளை முடித்து அந்த 10 நாட்களை முடித்து பெருநாள் தினத்தன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வெளியே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்யக்கூடிய இந்த காரியம் பள்ளிவாசலிலே கூடாரங்களாக அமைக்கப்பட்டு இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? வரக்கூடிய வருஷத்துல பள்ளிவாசல் அந்த ஓரத்துல கட்டி விட்டுறணும். இழ்திகாஃப் அவங்க இருக்காங்க இருக்கல, முதல்ல இந்த பழக்கத்தை என்ன செய்யணும்? கொண்டு வந்துடணும். ஒரு ஓரத்துல ஒரு துணியை கட்டி விட்டுறணும். இழ்திகாஃப் இருக்கக்கூடியவருக்காக இந்த பகுதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்ப அடுத்த வருஷம் என்ன செய்வாங்க? பிளான் பண்ணுவாங்க. இந்த வருஷம் நம்ம துவக்கினா மட்டும்தான், அல்லது வரக்கூடிய வருஷம் துவக்கினால் மட்டும்தான் அடுத்தடுத்த ஆண்டுகளிலே வரக்கூடியவர்கள் அதை செய்ய ஆரம்பிப்பார்கள். அப்ப இழ்திகாஃப் இருப்பது என்பது சில பள்ளிவாசல் முஸ்லிம்கள் பெருவாரியாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல என்ன இருக்கு? இழ்திகாஃபுடைய பழக்கங்கள் இன்னைக்கும் இருக்குது. சில இடங்கள்ல இழ்திகாஃப் இருப்பதற்காகவே மக்கள் என்ன செய்யறாங்க? பள்ளிவாசலை நோக்கி வருகின்றார்கள். எல்லாரும் என்ன செய்ய இழ்திகாஃப் இருக்கலன்னு சொல்ல முடியாது. நாம அந்த பழக்கத்துக்கு வரணும். நாம என்ன செய்யணும்? ஒரு மாதத்திற்கு இஸ்லாத்துல என்ன இல்ல, துறவரம் கிடையாது. ஆனா அந்த 10 நாட்கள் துறவரம் மாதிரி தான். 10 நாட்கள் குடும்பத்தோட எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு பேசிக்கொள்ளலாம், மனைவி மக்களிடத்தில் பேசிக்கொள்ளலாம். ஆனால் முழுக்க அல்லாஹ்வோடு தொடர்பு. அப்படி ஒரு பழக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறுதி 10 நாட்களிலே, ரமலானுடைய இறுதி 10 நாட்களிலே நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நோக்கம் என்ன? அந்த லைலத்துல் கத்ர் அடைகிறது தான் நோக்கம். ஏன் லைலத்துல் கத்ர் அடையணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா 97வது அத்தியாயத்துல, இன்னா அன்ஸல்னாஹு ஃபி லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ல தான்
அல்லாஹ்வுடைய அருள்மறை இறக்கப்பட்டது. லைலத்துல் கத்ர்ல தான் அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர்னா என்ன தெரியுமா? கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் அந்த லைலத்துல் கத்ர் என்பது. அந்த நாள் என்பது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள். இப்ப நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எடுத்து பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரவங்க கடைசி 10 நாட்கள்ல ஒற்றைப்படை இரவுல அதை தேட சொன்னாங்க. நம்ம 27 செலக்ட் பண்ணி என்ன செஞ்சிருந்தோம்? தேடி இருந்தோம். ஆனா அந்த 27 இல்லன்னு வைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் 27 சொல்லல, 27 இல்லன்னு வைங்க. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாளை இழந்தவர்கள் ஆகுமா மாட்டோமா? அப்ப நம்ம யோசிக்கணும், இந்த 10 நாட்களையும் உயிரோட்டமாக மாற்ற வேண்டும். 10 நாட்களிலும் இபாதத் செய்யணும். என்னென்ன இபாதத் செய்யணும் அதை நம்ம சொல்ல போறோம். எப்படி இபாதத் செய்யணும் அதை சொல்ல போறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் சொல்லுது, லைலத்துல் கத்ர்னா என்ன தெரியுமா? கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம் என்ன கணக்கு போட்டு பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 84 வருஷம். ஒரு நாள் இபாதத் செய்தால் 1000 மாதங்கள் என்ன செய்த இபாதத் என்னவோ அதற்கான கூலி பதிவு செய்யப்படுகிறது, அதற்கான நன்மைகள் எழுதப்படுகிறது. அப்ப அல்லாஹ் சொல்றான் 1000 மாதங்கள் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்தது அந்த லைலத்துல் கத்ர். அது சும்மா லைலத்துல் கத்ர் ஒரு விசேட நாள் கிடையாது. லைலத்துல் கத்ர் என்பது ஒரு சடங்காக கொண்டாடப்பட வேண்டிய நாள் கிடையாது. எல்லா மதத்திலையும் ஒவ்வொரு நாட்களை வைத்திருப்பார்கள், ஒவ்வொரு தினத்தை சொல்வார்கள், ஒவ்வொரு கிழமையை சொல்வார்கள். இது ஆடி அமாவாசை என்பார்கள், முழு பௌர்ணமி என்பார்கள், இதற்கு ஒரு சிறப்பு என்பான். இந்த பக்கம் போனீங்கன்னா புனித வெள்ளி என்பார்கள். அப்ப ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பை வைத்திருக்கிறார்கள். ஆனா குர்ஆன் சொல்லக்கூடிய மனித குலத்தை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி என்ன? மறுமையில தீர்ப்பளிக்க இருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்ன? லைலத்துல் கத்ர் என்கின்ற ஒரு பாக்கியமான நாள் உங்களுக்கு இருக்கிறது. அது 1000 மாதங்களை விட சிறந்தது. அன்னைக்கு இபாதத் செஞ்சா, அன்னைக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா, அன்னைக்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதையும் கேட்டால் அல்லாஹ் மறுக்காமல் உங்களுக்கு கொடுப்பான். இபாதத்துகளுக்கான கூலியை பல மடங்காக உங்களுக்கு எழுதுகின்றான். தொடர்ந்து குர்ஆன் பேசுகிறது, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ். அந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு பாருங்க. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அந்த நாள்ல தான் வானவர்கள் இறங்கி வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இன்னவிர வானவர்களும். ரூஹ்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரூஹ்னா யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வல் மலாயிகத்து, மலாயிகத்துனா இன்னவிர மலக்குமார்கள், மற்ற வானவர்கள். அப்போ வானவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் என்ன செய்யறாங்க? அந்த நாளிலே இறங்குகின்றார்கள். பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். தன்னுடைய இறைவனுடைய கட்டளைப்படி என்ன செய்யறாங்க? அதுல இறங்குறாங்க. சில மொழிபெயர்ப்புல என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்யறாங்க? இறங்குகின்றார்கள். அப்ப வானவர்கள் புடைசூழ அந்த நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்றான். அதை நம்ம எப்படி கழிக்கணும் அதை யோசிக்கணும். பாருங்க, தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான். மொத்தமே 5 வசனம் தான், 5 ஆயத்து தான். 5வது வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அது எப்போ வரைக்கும் இருக்கும் தெரியுமா? ஃபஜ்ர் விடியிற வரைக்கும், ஃபஜ்ர் வரைக்கும் அது இருக்கும். ஃபஜ்ர் பாங் சொல்ற வரைக்கும் அந்த லைலத்துல் கத்ர் என்பது இருக்கும். அது வரைக்கும் நீங்க இபாதத் செய்யணும், அது வரைக்கும் குர்ஆன் ஓத வேண்டும், அது வரைக்கும் சதகா செய்து கொள்ள வேண்டும், அது வரைக்கும் நீங்க என்ன இபாதத் செய்ய வேண்டும் என்று துணிகிறீர்களோ அதை செய்துவிட வேண்டும். அப்ப ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இபாதத்தின் அந்த லைலத்துல் கத்ர் என்பது அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, நாம யோசிக்கணும், இந்த இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நாளை நாம இழக்க போகிறோமா, பெறப் போகிறோமா? 3 4 நாட்கள் போயிடுச்சு, அப்படிதானே? இன்னும் மீதம் ஒரு வாரம் இருக்குது. இந்த ஒரு வார காலத்துல அந்த இரவு இருக்கும் என்று சொன்னாங்க. கடந்த நாட்கள்ல போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஒருவேளை இந்த ஒரு வார நாட்கள்ல இருக்கும் என்று சொன்னால் நாம் அடையிறதுக்கு முயற்சி செய்யணும். இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து அதை என்ன செய்யணும்? பிளான் பண்ணிடணும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இரவுல என்ன செய்வாங்க? இபாதத்துகளை பிரிக்கிறாங்க. இமாம்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த லைலத்துல் கத்ரை நீங்க எப்படி அடைகிறது, எப்படி பிளான் பண்றது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியான ஒரு வழியை சொல்லி கொடுக்கறாங்க.
கடைசி 10 நாட்களுக்கு என்று ஒரு தொகையை நீங்க ஒதுக்கி வைங்க. நீங்க வழக்கமாக நீங்க மொத்தத்திலேயே ஒரு ரமலான்ல ஒரு 1000 ரூபாய் சதக்கா செய்யக்கூடியவர் அல்லது ஒரு 5000 ரூபாய் சதக்கா செய்யக்கூடியவர் என்றால் இந்த கடைசி 10 நாட்கள் இருக்கு பாருங்க, அதுல பிரிங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், மொத்தத்தில் 1000 ரூபாய் போது ஒரு நாளைக்கு 100 ரூபாய், தினசரி 100 ரூபாய் சதக்கா செய்யுங்க. ஏதோ ஒரு நாள்ல உங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சிடும். ஏதோ ஒரு நாள்ல லைலத் என்று அவ்வளவுதான் இருக்குது. நான் 1000 ரூபாய் தான் சதக்கா செய்ய போறேன். நான் என்ன செய்யறது? 100 பிரிக்கணும். 100 பிரித்து 21வது நாளிலிருந்து 30வது நாள் வரைக்கும் 100 ரூபாயாக ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்யுங்கள். இது முதல் வழி. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே சதக்கா செய்தார்கள். வீசும் காற்றை விட வேகமாக சதக்கா செய்வாங்க. ஒரு காற்றுங்கிறது ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்துல வீசுதுன்னு வைங்க, அந்த காற்றை விட அதிகமாக என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் கையில காசு வந்துச்சா உடனே கொண்டு போய் செலவழிச்சிருவாங்க. யாருக்கு செலவழிப்பாங்க? எதுக்கு செலவழிப்பாங்க? தர்மமாக, சதக்காவாக, ஏழைகளுக்கு செலவழிப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீசும் காற்றை விட வேகமாகும் போது நம்ம எதைத்தான் புரிஞ்சுக்கணும்? பாக்கெட்ல காசு இருக்காது, அல்லாஹ்வுடைய தூதருடைய பையில காசு இருக்காது, அவங்க வீட்டுல காசு இருக்காது. இருக்கிறத கொண்டு போய் உடனே செலவழிக்கிறது தான் வீசும் காற்றை விட வேகமா செலவழிக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பழக்கத்தை வச்சிருந்தாங்க. இமாம்கள் நமக்கு சொல்றாங்க, கடைசி 10 நாட்கள்ல நீ என்ன செய்யணும்? செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயம் தினசரி சதக்கா. தினசரி சதக்கா 100 ரூபாய் தான் நீங்க மொத்தத்திலே சதக்கா செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தா 10 ரூபாயா என்ன செய்ய? 10 நாட்களும் பிரித்து கொடுத்து விடுங்கள். ஏதோ ஒரு நாள் என்ன செய்யலாம்? லைலத்துல் கத்ரை அடைந்து விடலாம். இபாதத்துல முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? அதை பிறகு இந்த ஹதீஸை தெரிஞ்சுக்கணும். மன் சாம ரமதான ஈமானோ வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. என்ன ஹதீஸ்? மன் சாம ரமதான ஈமானோ வ இஹ்திசாபன், யார் நன்மையை எதிர்பார்த்தும் நம்பிக்கை கொண்டும் ரமலானை அடைந்து விடுகிறாரோ, ரமலானுடைய இரவுல நின்று வணங்குகின்றாரோ, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. கடைசி 10 நாட்கள் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல அந்த இரவு இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு தொழக்கூடிய இரவு தொழுகை ஸலாத்துல் லைல் என்ன செய்யணும்? கண்டிப்பாக தொழுதே ஆக வேண்டும். கண்டிப்பா நமக்கு நாமே செய்ய வேண்டியது, கண்டிப்பா தொழுதே ஆக வேண்டும். கடைசி 10 நாட்களை விடவே கூடாது. முதல் 20 நாள் வேலை இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, தராவீஹ் இல்ல, ஸலாத்துல் லைல் இல்ல, எதுவுமே செய்யல, எந்த இபாதத்தையுமே செய்யல. கடைசி 10 நாட்களை உயிரோட்டுவோம். அதுவும் கடைசி 10 நாட்களுடைய நேரம் என்ன தெரியுமா? அந்த கடைசி நேரம் அதிகாலையில சஹர் சாப்பிடுறோமே, சஹருக்கு முந்தைய நேரம் வரைக்கும், சஹருடைய அந்த நேரத்தை கணக்கு பண்ணி ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம் தேர்ந்தெடுத்து அந்த 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய இபாதத் என்பது அது இரவு தொழுகைக்கான இபாதத்தா இருக்கணும். ஏன் அந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய அரிசிலிருந்து இறங்கி 7வது வானத்திற்கு வருகின்றான். வந்து என்னிடத்திலே பிரார்த்திப்பவர் உண்டா, என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பவர் உண்டா என்று அல்லாஹ்வே என்ன செய்கின்றான்? மக்களை அழைக்கின்றான். அந்த நேரத்தில் நாம கேட்கக்கூடிய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது. நேரம் இருக்குது, நேரத்துல இரவினுடைய கடைசி நேரம், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபஜ்ர் பாங்கு சொல்லிடுவாங்க, சஹருடைய நேரம் ஆரம்பித்து விடும். இந்த நேரத்துல உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அந்த நேரத்துல என்ன செய்யணும்? இந்த ஸலாத்துல் லைல தொழணும். இரவு தொழுகையை அந்த நேரத்தில் தொழ வேண்டும். தராவீஹ் என்று சொல்கிறோமே, அதை அந்த நேரத்தில் செயல்படுத்த வேண்டும். அப்புறம் இதை நம்ம இதை பழக்கம் ஆக்க வேண்டும். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தை உயிர்ப்பித்தாங்க. ரமலான் அல்லாத நாட்களில் கூட தஹஜ்ஜத் தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? அந்த நேரத்தில் தொழுதார்கள் என்பதை என்ன செய்யறோம்? ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? இந்த கடைசி 10 நாட்கள்ல மனைவி மக்களை எல்லாம் எழுப்பி விடுறாங்க. ஆடையை இருக்க கட்டுவாங்களாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஆடையை இருக்க கட்டிக்கொண்டு தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் எழுப்பி விடுவார்கள் என்கின்ற செய்தி என்ன செய்யறோம்? நாம ஹதீஸ்கள்ல பார்க்கின்றோம். கடைசி நேரம். அப்ப அந்த நேரத்தில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் தேவைகளை கேட்பது, நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பது, நோக்கமே பாவ மன்னிப்பு தானே. அதைத்தான் நம்ம கடந்த ஜும்மாக்களில் கூட பார்த்தோம். நோக்கம் என்ன? அதனுடைய நோக்கம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வது. ரமலானை அடைந்தும் எவன் பாவ மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொள்ளவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்திக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஆமீன் என்று கூறினார்கள். அப்ப அந்த நேரத்தில் இரவு தொழுகையினுடைய கடைசி நேரத்தில், ஒரு நாளுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடணும். அதிலும் குறிப்பாக நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த தொழுகை இருக்குதுல 8 ரக்காத் தொழுகை, 8+3 தொழுகிறோமா இல்லையா? அந்த தொழுகையில அந்த ஒவ்வொரு சஜிதாவையும் தேர்ந்தெடுத்து என்ன செய்யணும்? அந்த சஜிதாக்களில சுப்ஹான ரப்பியல் அலா ஓதி முடிச்ச பிறகு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கலாம். தமிழ்லயே என்ன செய்யலாம்? நம்ம பிரார்த்திக்கலாம். அல்லாஹ்விடத்துல தமிழிலேயே துஆக்களை செய்யலாம். நமக்கு தேவைகள் இருக்கும், நம்முடைய குடும்பத்திற்கான தேவைகள் இருக்கும், பிள்ளைகளை குறித்த அச்சம் உள்ளத்தில் இருக்கும், பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வளர வேண்டுமே, எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு உகந்த நேரம் இது அந்த கடைசி நேரம் தான். அதிலும் பிரதானமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? தேவைகளை எல்லாம் காட்டிலும் நம்முடைய பாவ மன்னிப்பை தான் அல்லாஹ்விடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த இரவு தொழுகை என்பது. அதிலும் இரவை உயிரூட்ட வேண்டும். அந்த இரவு என்ன செய்யணும்? அது எல்லா இரவுகளை போன்று இல்லாமல் அன்றைய இந்த லைலத்துல் கத்ர் என்று இருக்கக்கூடிய இரவு, அந்த நாள் முழுவதுமே இபாதத் செய்வதற்கு தகுதியான நாள் என்றாலும் கூட இரவுல எழுந்து ஒரு 2 மணி 3 மணிக்கு எழுந்து அதை உயிர்ப்பித்து அதில் இபாதத் செய்வது, நம்முடைய தேவைகளை கேட்பது, குறிப்பாக பாவ மன்னிப்பை கேட்பது. பாவ மன்னிப்பெல்லாம் சாதாரணமா கேட்டுட்டு போக முடியாது. பாவங்களை எல்லாம் சொல்லி 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 அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி, நான் இதுவரைக்கும் என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறேன் யா அல்லாஹ், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும். இனி ஒரு காலத்திலும் இதை செய்ய மாட்டேன். இதெல்லாம் என்ன செய்யணும்? நாம் இன்னைக்கு நன்மையா பார்க்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் ஒரு காலத்துல நம்ம சீரழிச்சோம். ஒரு காலத்துல நம்முடைய குடும்பத்தினுடைய கண்ணியத்தை எல்லாம் அழித்து நாசமாக்கிவிடும். நாம் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் கண்ணியத்தோடு போய் நிற்போம் என்று நினைக்கிறோமே, அந்த நேரத்திலே இழிவுபடுத்தப்பட்டவர்களாக நிறுத்தப்பட்டு விடுவோம். அப்ப அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். நம் அனைவரையும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பை கண்டிப்பாக கேட்க வேண்டும். பாவ மன்னிப்பு தான் பிரதான நோக்கம். இது போல நமக்கு தேவைகள் இருந்தது என்று சொன்னால் அந்த தேவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மிக தெளிவாக சொல்லி, தேவையெல்லாம் வெறுமனை பொதுவாக என்ன செய்யறோம்? பிரார்த்தனை செஞ்சுட்டு போயிருந்தோம். ஒரு சகோதரர் வந்தார். அவர் என் மகனுக்கு வேலை கிடைக்கல, அவன் வேலைக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அல்லாஹ் தான் என்ன செய்வான்? நமக்கு நம்ம தேவைகளை நிறைவேற்றி தருவான். நமக்கு வேலை கிடைக்கணும்னா என்ன செய்வோம்? எல்லாம் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், இல்ல பிள்ளைக்கு ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு கல்லூரியில சீட்டு கிடைக்கணும்னா என்ன செய்வோம்? ஒரு நல்ல சீட்டு கிடைக்கணும், நல்ல பள்ளிக்கூடத்துல நல்ல கல்லூரியில அவனுக்கு இடம் கிடைக்கணும், துஆ செய்வோமா இல்லையா? அப்ப இவர் என்ன செய்யறாரு? பிரார்த்தனை செய்யறாரு. சொன்ன அடுத்த நிமிஷத்துல என்ன செய்யறாரு? பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரார்த்தனைன்னு சொன்னா, எனக்கு பிள்ளைக்கு எப்படியாவது வெளிநாட்டுல வேலை கிடைச்சிடணும், என்னவாவது வேலை கிடைச்சிடணும். இந்த தெளிவு அல்லாஹ் கவனிப்பான். வார்த்தையினுடைய தெளிவு இருக்கு பாருங்க. அல்லாஹ் தானே, எல்லாத்துல எரியும் தானே, பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லையே. பிரார்த்திங்கன்னு சொன்னா அல்லாஹ் உஜீபு தாவத்த தாயி இதா தானி, என்னை அழைக்கக்கூடியவர் என்னை அழைத்தால் நான் பதில் அளிப்பேன். அல்லாஹ் சொல்றான், அழைங்க, அல்லாஹ்வை அழையுங்கள், என்ன வேணுமோ அதை தெளிவா சொல்லி அழைங்க. இவர் பிரார்த்திக்கிறாரு, எனக்கு வெளிநாட்டுல என் பிள்ளைக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடும். வேலை கிடைச்சிருச்சு, எப்படியோ வேலை கிடைச்சிருச்சு. வெளிநாட்டுக்கு போனா வேலையும் சேர்ந்துட்டா, எப்படியாவது வேலை, அவனுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருந்தா வேலையும் சேர்ந்துட்டா. வராங்க அந்த அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு, என் பிள்ளை வேலை கிடைச்சிருச்சு, வேலையில சேர்ந்துட்டா. நான் பிரார்த்தித்தேன், அல்லாஹ் பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டா. ஆனா வேலை கஷ்டமான வேலை, வேலை கஷ்டமான வேலை. என்ன வேலை? ஒட்டகங்கள் எல்லாம் மேயக்கூடிய இடத்துல மேனேஜ்மெண்ட் பார்க்கக்கூடிய வேலை. பாலைவனத்துல கொண்டு போய் போட்டு அவனை சாகடிக்கிறான். நீங்க என்ன பிரார்த்தனை செஞ்சீங்க? என் பிள்ளைக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கணும் பிரார்த்தனை செஞ்சேன். என்ன வேலைன்னு செஞ்சீங்களா? இல்ல. திரும்பியும் போய் பிரார்த்தனை செய்யணும். என்ன பிரார்த்தனை? என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அவன் கஷ்டப்படக்கூடாது, சிரமப்படக்கூடாது, அவனுக்கு அந்த வேலையினால் துன்பம் ஏற்படக்கூடாது. இதெல்லாம் தெளிவா சொல்லி சொல்லி அல்லாஹ்விடத்துல மறுபடியும் அவங்க போனாங்க. அதே மாதிரி பிரார்த்தித்தார்கள். அதே போன்று அவர்களுடைய பிள்ளைக்கு அந்த வேலையை அல்லாஹ் மாற்றி கொடுத்தால் நல்ல சிறந்த வேலை கிடைச்சது. வேடிக்கையா இருக்கும். ஆனா அல்லாஹ் அப்படித்தான் என்ன செய்வான்? கொடுப்பான். அவனுக்கு என்ன தேவையோ அது அல்லாஹ்ட்ட சொல்லி கேட்கணும். இதுதான் வேணும், இப்படித்தான் வேணும், அது ஹலாலா இருக்கணும். ஹராமுக்கு பதில் கிடைக்காது. நாம செய்யக்கூடிய ஹராமுக்கு ஒரு காலத்திலும் பதில் தர மாட்டான். அப்ப அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கும் பொழுது, பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது, ஏன் கடந்த கால பாவத்தை சொல்றோம்? இதுதான் நோக்கம். கடந்த கால பாவம்
நாம சின்ன பிள்ளையில செஞ்ச பாவம் தானே, கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் அல்லாஹ் தோண்டி எடுப்பான் மறுமை நாள்ல. அல்லாஹ் எல்லாத்தையும் தோண்டி எடுப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆரம்பத்துல தான் படைத்தான் அல்லாஹ். படைத்த உடனே அல்லாஹ் சொன்னது மரத்தை நெருங்காதீங்க, போய் நெருங்கினாங்க. கடைசி வரைக்கும் ரொம்ப ஆண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். ஆனா மறுமை நாள்ல என்ன சொல்றாங்க, நான் ஒரு பாவம் செஞ்சுட்டேன், அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி விட்டேன், அதுக்கு அல்லாஹ் என்ன தண்டனை கொடுப்பான்னு தெரியாது, அதை நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு மறுமை நாள்ல சொல்லுவாங்க ஆதம் நபி. அப்ப நம்ம கடந்த காலங்கள்ல செஞ்ச பாவங்கள் இருக்குது பாருங்க. சிலர் மது அருந்தி இருப்பார்கள், சிலர் புகைப்பிடித்து இருப்பார்கள், சிலர் ஏமாற்றி இருப்பார்கள், மோசடி செய்திருப்பார்கள், சிலர் திருடி இருப்பார்கள், சிலர் விபச்சாரம் கூட செய்திருப்பார்கள். இதெல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்லணும், என் பலகீனத்தால் செய்துவிட்டேன் யா அல்லாஹ், இனி ஒருபோதும் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லி 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 அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இபாதத் என்பது, இந்த இரவு தொழுகை என்பது, கடைசி 10 நாட்களிலே செய்வது என்பது நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவ மன்னிப்பை வழங்குவதற்கு அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக, ஒரு நேரமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இன்றைய தினத்துல இதுவரைக்கும் நீங்க தொழலன்னு சொன்னா இன்றைய தினத்துல ஸ்டார்ட் பண்ணிடணும். அதிகமான இபாதத் செய்யணும். அரட்டைகளை எல்லாம் குறைத்துவிட வேண்டும். நண்பர்கள் எல்லாம் நம்ம சந்திக்க தான் போறோம். ரமலானுக்கு பிறகு சந்திக்க போறோம், பெருநாள் தினத்தில் சந்திக்க போறோம். இந்த 10 நாட்கள் இந்த நண்பர்களோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த நேரத்தை குறைச்சிட்டு அதிகமாக அல்லாஹ்வோடு நாம் என்ன செய்யணும், நெருக்கணும். அல்லாஹ் தான் எனக்கு பதிலளிக்க கூடியவன். நம்மகிட்ட எல்லாம் ரகசியங்கள் இருக்கும். ரகசியங்களை யாருக்கு சொல்ல மாட்டோம், மனைவிட்ட கூட சொல்ல மாட்டோம், நண்பர்கள்ட்ட கூட சொல்ல மாட்டோம், உறவினர்கள்ட்ட கூட சொல்ல மாட்டோம், பெற்ற தாய் தகப்பட்ட கூட சொல்ல மாட்டோம். அப்படி ரகசியத்தை வச்சிருப்போம். ஆனா யாருக்கு சொல்ல முடியும்? அல்லாஹ்விடத்துல பேச முடியும். அல்லாஹ்விடத்துல பேசுவதற்குண்டான கவலைகளை, துன்பங்களை, கஷ்டங்களை, இழப்புகளை எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை, ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். இந்த 10 நாட்கள் நம்ம பயன்படுத்தணும். அல்லாஹ்ட்ட பேசணும், அதிகமா பேசணும். என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு எனக்கு வழிகாட்டுறப்பே என்று அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும். ஒவ்வொரு செய்தியையும் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும். அப்ப இந்த இபாதத்துகளை நமக்கு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் கற்றுத்தராங்க. 10 நாட்களும் என்ன செய்யணும், கண்டிப்பாக இபாதத் செய்ய வேண்டும். அதே போன்று 10 நாட்களும் திக்ர் செய்வது, 10 நாட்களும் குர்ஆன் ஓதுவது, 10 நாட்களும் என்ன செய்யறது, குர்ஆன் ஓதுவது. 10 நாட்களும் செலக்ட் பண்ணி என்ன செய்யணும், காலையில மாலையில ஓத வேண்டிய திக்ர்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். 10 நாட்களும் ஒவ்வொரு நாளும் ஓதணும். இது எல்லாமே என்ன செய்யும், லைலத்துல் கத்ரை கொண்டு வந்து நம்மள்ட்ட சேர்த்து, லைலத்துல் கத்ரை அடைஞ்சோமா அடையலையான்னு நாமளே முடிவு பண்ணிடலாம். 10 நாட்களை உயிர்வற்றி விட்டால் அந்த 10 நாட்களில் இபாதத்துகளை செய்து, சதகாக்களை செய்து, குர்ஆனை ஓதிவிட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு லைலத்துல் கத்ர் இருக்குது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல செய்தியை உங்களிடத்தில் பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்களாக இருக்கிறது. அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்த அத்துணை பேருமே அதை உயிரூட்டி கொண்டிருக்கிறார்கள். அதிலே அதிகமான இபாதத்துகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதுல சுன்னத்தான இபாதத்துகள் இருக்குதா இல்லையா? ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளிலே உதாரணத்திற்கு ஃபர்லான தொழுகைக்கான முன் சுன்னத், பின் சுன்னத் போன்ற இபாதத்துகளை எல்லாம் கூடுதல் கவனம் எடுத்து செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். இது போன்ற இன்ன பிற சுன்னத்துகளையும் தேடி பிடித்து அதிகமாக இபாதத்து தான் அந்த ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களும் என்ன ஓய்வு, இபாதத்து. தினசரி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் கூட என்ன செய்யலாம், இலகுவாக குர்ஆன் எல்லாம் சுமந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எல்லாமே என்ன செய்யுது, ஒரு குர்ஆன் ஓதுவதாக இருந்தால் செல்போன்ல பார்த்து என்ன செய்யலாம், குர்ஆன் ஓதிக்கிடலாம், தமிழாக்கத்தை படிச்சுக்கலாம். திக்ர்களை மனனம் செய்யலையா, உட்கார்ந்து அந்த திக்ர்களை தமிழ்ல பார்த்து படிக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் என்ன செய்யுது, நமக்கு இருக்குது. ஆகையால நம்ம அதிகமாக அந்த நேரங்களை நாம தான் என்ன செய்யணும், மேனேஜ் பண்ணணும். அந்த அதிகமான நேரங்கள் அது கொடுக்கணும். நிறைய பேர் தூங்கி வழியக்கூடிய சூழலை பார்க்கணும். இரவு முழுவதும் விழித்திருந்து இபாதத் செஞ்சு தூங்கி வழிஞ்சிட்டா ஒன்றும் தெரியாது. இரவுலையும் தூங்கி சகருக்கு எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு, சாப்பிட்ட பிறகு தூங்க ஆரம்பிச்சு
லுகர்ல எழுந்து திரும்ப தூங்கி அசர்ல எழுந்து இப்படியே நோன்பை கடத்தக்கூடிய மோசமான சூழலை பார்க்கிறோம். தூக்கம் என்பது அது நோன்புக்கானதல்ல, அது ஓய்வுக்கானது. அப்ப அந்த தூக்கத்தை என்ன செய்யணும், நம்ம ஓய்வெடுத்து முடிச்சிட்டோமா நம்ம வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சிடணும். அந்த வேலைகள்ல கிடைக்கக்கூடிய நேரங்களை எல்லாம் இன்னைக்கு இன்ன இபாதத்துகளை நான் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன், கண்டிப்பாக செய்வேன் என்று முடிவெடுத்து நியத்து வைத்து கண்டிப்பாக செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கடைசி 10 நாட்களிலே முழுமையாக நன்மைகளை செய்து லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.